திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 9ஆம் திருமுறையில் இருந்து திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா என்ற பிரிவில் வருகின்ற இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல பதிகங்களை நம்ம பொருளோடு பார்க்கலாம். பொருளோடு நம்ம அந்த பதிகத்தை பாடும்போது நமக்கு உண்டாகும் அந்த இறை உணர்வே நமக்கு இறைவனை அடையக்கூடிய பாலமாக அமைகின்றது. இப்பொழுது இந்த பதிகத்தை நம்ம பொருளோடு பார்க்கலாம். திருவிசைப்பா என்பது கடவுள் தன்மை பொருந்திய இசைப்பாட்டுக்கள் என பொருள் தரும் திருப்பதிகங்கட்கு பின்னர் அவை போல அருள் ஆசிரியர் சிலரால் இசை தமிழாக அருளி செய்யப்பட்ட திருப்பதிகங்களே திரு இசைப்பா என்று பெயர். இப்போ திருவிசைப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ முதல் பாடலுக்குரிய நம்ம பொருளை பார்க்கலாம். ஒளிமிகும் விளக்கே, அழிவில்லாத ஒப்பற்ற பொருளே, சென்று பற்றும் சுட்டறிவும் ஆய்வும் கடந்து நின்று சிவஞானத்தால் அறியப்படும் மேலான பேரறிவே, ஒளி பொருந்திய பளிங்கின் தோற்றத்தை உடைய திரட்சியான மாணிக்க மலையே, மெய்யன்பரது மனத்தின் கண் தித்திக்கும் தேனே, அன்பு பெருகும் மெய்யடியாரது மனத்தின் கண் பேரானந்தத்தை விளைவிக்கும் கனியே, தில்லை அம்பலத்தையே நடனம் புரியும் சபையாக கொண்டு அங்கு சிதாகாசத்தில் ஆடும் ஆதியும் அந்தமும் இல்லாத தெய்வீக நடனத்தை விரும்பிச் செய்யும் உன்னை அடியவனாகிய யான் புகழ்ந்து உரைக்குமாறு நீ உரைத்தருள்வாயாக. இரண்டாவது பாடலுக்குரிய பொருள். பிறவி துன்பத்தை தொலைத்து என்னை தடுத்தாட்கொண்டருளி என் மனத்தினுள் இருந்த அஞ்ஞானமாகிய மிக்க இருளை வேறறக் களைந்து சுடர்விட்டு எழுந்த ஒளி பொருந்திய மாணிக்க தீபத்தினுள்ளே, ஒளி வீசுகின்ற தூய்மையான அழகிய ஒளியினுள்ளே ஒளிவடிவமாய் விளங்குபவனே, வலிமை பொருந்திய இடபத்தை வாகனமாக உடையவனே, பொன்னம்பலத்தில் நின்று நடனம் ஆடுபவனே, பிரமனும் திருமாலும் அறிய முடியாதவாறு மிக்க ஒளியை வீசி பரவி நின்றவனாகிய உன்னை அடியவனாகிய யான் வணங்கும் வண்ணம் நீ திருவருள் புரிவாயாக. மூன்றாவது பாடலுக்குரிய பொருள். ஆன்மாவிற்கும் உயர்வான கடவுளே, பிறைச்சந்திரனை தரித்த திருமுடியை உடையவனே, நீலகண்டனே, சிதாகாசத்தில் உறைபவனே, நன்மையை தரத்தக்க பெரிய பொருளோடு கூடிய சொற்களை கடந்து உன்னை என்னுடைய நாவினால் துதிக்கும் பொருட்டு எளியவனாகி எனது உள்ளத்தில் முடிவு இல்லாத உன்னை இருக்கும்படி கொடுத்து அருளிய பொன்னம்பலத்தில் ஆனந்த கூத்து ஆடுபவனே, ஊழிக்காலமாயும் எல்லா உலகங்களாயும் அவற்றின் வேறாகியும் இருக்கின்ற உன்னை தொண்டனாகிய யான் நினைக்கும் வண்ணம் நினைந்தருள் புரிவாயாக. நான்காவது பாடலுக்குரிய பொருள். பெருமையுடன் சிறுமையும் பெண்ணுடன் ஆணும் ஆகி நின்று எனது பிறப்பு இறப்பு என்னும் துன்பங்களை நீக்கி அருளிய பெரும் ஜோதியே, கருநிறத்துடன் வெண்ணிய ஒளி பொருந்தியவனே, கயல் மீன் போன்ற கண்களை உடையவளும் மலையரசன் மகளும் ஆகிய உமாதேவிக்கும் பற்றுக்கோடாக நின்றவனே, உன்னை காண்டற்கு அருமையினை உடைய 4 வேதங்களும் ஓலமிட்டு கூவுகின்ற தலைவனே, பொன்னம்பலத்தே எழுந்தருளிய அமுதம் போன்றவனே, நீ ஒருவனாக திகழ்ந்து பல பொருள்களிலும் ஊடுருவி கலந்து நின்ற உன்னை தொண்டனாகிய யான் புகழ்ந்து சொல்லும் வண்ணம் உரைத்தருள் புரிவாயாக. ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள். அழகிய திருவடிவம் கொண்டவனே, மேற்பதங்களில் உள்ள தேவர்களுக்கு அரசனே, குணங்குறிகளை கடந்து நின்ற ஒப்பற்ற பண்பனே, காலத்தின் வடிவமாக இருப்பவனே, கங்காதேவிக்கு தலைவனே, யமனை வென்றவனே, மன்மதனை அழித்தவனே, நஞ்சினையே அமுதமாக உண்டருளி செம்பொன் வேய பெற்ற அம்பல வெளியை கோயிலாக கொண்டு ஆனந்த தாண்டவம் புரிய வல்லவனே, உலகமாய் நல்ல யோகியாக உன்னை உறுதுணையில்லாத தனித்தவனும் தொண்டனுமாகிய யான் நெருங்கும் வண்ணம் நீ நெருங்கி அருள்வாயாக. ஆறாவது பாடலுக்குரிய பொருள். திருவெண்ணீரு அணிந்த பவளமாலை போன்றவனே, நிமிர்ந்து நின்ற நெற்றிக்கண்ணே உடையதான ஒப்பற்ற அக்னி வடிவானவனே, வெவ்வேறாகிய அழகிய உலகங்களும்
போகப் பொருள்களுமாய் இருப்பவனே, யோக முதிர்ச்சியினில் விளையும் இன்பப் பெருக்கே, மேருமலையாகிய வில்லை ஏந்திய வீரனே, கங்காதேவியை சடைமுடியை உடைய எமது அற்புதமான ஆனந்த கூத்தனே, அழகிய பொன்னால் செய்ய பெற்ற பொன்னம்பலத்தில் உள்ள அரசே, இடப வடிவம் தாங்கிய அழகிய கொடியை உடைய எமது தலைவனே, உன்னை தொண்டனாகிய யான் பொருந்தும் வண்ணம் நீ மனம் இசைந்து அருள்வாயாக. ஏழாவது பாடலுக்குரிய பொருள். குபேரனுக்கு நல்ல தோழனாக விளங்குபவனே, இன்பம் செய்பவனே, சூலப்படையினை கையில் ஏந்தியவனே, அழிவில்லாதவனே, பேரின்ப வடிவினனே, அழகிய பொன் தூண் போன்றவனே, கற்பகத் தளிர் போலும் அழகனே, 3 கண்களை உடைய மேலான கரும்பு போன்ற இனியவனே, தூய்மை உடையவனே, முருகக் கடவுளுக்கும் விநாயக கடவுளுக்கும் தந்தையே, பொன்னம்பலத்தில் வந்து தரிசிக்க நிற்கும் இந்திரன் முதலான தேவர்களுக்கு தலைமை பூண்டவனே, தொன்னாகிய யான் உன் திருவடிகள் இரண்டையும் என் மனத்தில் இனிமையோடு கலந்து அனுபவிக்கும்படி நீ திருவருள் புரிவாயாக. எட்டாவது பாடலுக்குரிய பொருள். மாறி மாறி வரும் பிறவிகளில் உழலுகின்ற சிறு தெய்வங்களை அடையும் வழிகளில் திகைத்து நிற்கின்ற என்னை திகைக்காமல் பொன்னிறமும் மின்னிறமும் கலந்து நிரம்பிய திருவடியின் கீழ் செல்லும்படி செய்த ஒப்பில்லாத ஒளியை உடைய மாணிக்கம் போன்றவனே, தர்மத்தின் பல தன்மைகளை அருளிச் செய்து சனகாதி முனிவர்களுக்கு குருமூர்த்தியாகி கல்லால மரத்தின் கீழ் எழுந்தருளிய பொன்னம்பலவனே, புறச்சமயத்தினராகிய சமண புத்தர்களின் பொய்ச் சமயங்களை உண்டாக்கின உன்னை தொண்டனாகிய நான் சேரும் வண்ணம் நீ சேர்ந்து அருள்வாயாக. ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள். தக்கன் தவசிந்தனையுடன் செய்த வேள்வியில் அவனது நல்ல தலையும் எச்சன் என்பவனின் வலிய தலையும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் 4 முகங்களை உடைய பிரம்மதேவனின் தலையும் ஒரு சேர அறுபட்டு தரையில் உருளும்படி ஒளிமிக்க தம் திருப்புருவத்தை நெறித்து கோபித்து அருளிய உருத்திர மூர்த்தியே, எலும்பு மாலையானது அழகிய புலித்தோலாகிய ஆடையின் மீது மேன்மேல் ஆடிக்கொண்டிருக்க பொற்சடையில் ஆனந்த நடனம் செய்யும் அழகனே, திருமால் பிரமன் முதலிய தேவர்கள் யாவர்க்கும் தொடர்ந்து பற்றி அரிதற்கு அரிதாகிய உன்னை தொண்டனாகிய யான் தொடரும் வண்ணம் நீ தொடர்ந்து அருள்வாயாக. 10வது பாடலுக்குரிய பொருள். நரசிங்கத் தோற்றமாய் தூணில் வெளிப்பட்டு இரண்யனின் மார்பை கிழித்த திருமாலுக்கு அருள் செய்த கொடையாளனாகிய சரபமூர்த்தியே, சிவபூசையை மறந்து பௌத்த மதத்தில் மயங்கி நின்ற தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி என்ற அசுரர்கள் வசிக்கும் இடமான திரிபுரம் எரிந்து அழியும்படி 4 வேதங்களாகிய குதிரைகள் பூட்டப்பெற்ற தேரின் மேல் ஏறிய ஆண் சிங்கம் போன்ற வீரனே, வலிமை நிறைந்த அரக்கனாகிய ராவணனின் அகங்காரம் ஒடுங்கும்படி அவனை கைலை மலையின் கீழ் திருவருள் கொண்டு நசுக்கிய கனக சபையில் எழுந்தருளிய அரசே, விடத்தை கண்டத்தில் அணிந்த எமது அழகனே, உன்னை தொண்டனாகிய யான் விரும்பும் வண்ணம் நீ விரும்பி அருள்வாயாக. 11வது பாடலுக்குரிய பொருள். ஒலிக்கும் வீரக் கழலை அணிந்த திருவடிகளை உடைய சிவபெருமானே, வேதங்களும் இந்திரன் முதலான தேவர் கூட்டமும் அறியமாட்டாமல் பிரமவிட்டுக்களுடனே மயங்கி நின்று பல தடவைகள் ஓலமிட்டும் அறிய முடியாத உன்னை அறிவிலியாகிய யான் துதித்த அற்பமான சொற்களை அறிவில்லாத பயனற்ற சிறியோரின் செயலை பொறுக்குமாறு போல பொறுக்கின்ற பொன்னம்பலத்துள் எழுந்தருளிய நிறைந்த கருணைக்கு இருப்பிடமாக விளங்குபவனே, உன்னை தொண்டனாகிய யான் நினைக்கும் வண்ணம் நீ நினைத்தருள்வாயாக என்று கூறுகின்றார். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்த்தோம். சிவபிரானை ஒளிவளர் விளக்கே, கண்ணே, மணியே, ஆனந்தமான பிளம்பே என்று மிகவும் அற்புதமாக தேனே பாலே தித்திக்கும் பழமே என்று மிகவும் அற்புதமாக இறைவனை வருணித்து அடியேனாகிய எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று பாடும் பதிகம் இது. இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது 9ஆம் திருமுறையில் இருந்து திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா என்கின்ற பிரிவில் இருக்கின்ற ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே என்கின்ற பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். இந்த பதிகத்தின் உடைய பண் பஞ்சமம், ராகம் ஆனந்த பைரவி.
மிகவும் அற்புதமான எளிமையான ராகத்தோடு அமைந்திருக்கின்றது. இந்த பதிகத்தை நாம் இப்பொழுது பயிற்சி பண்ணலாம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே இடர்கெடு தென்னை ஆண்டு கொண்டென்னுள் இருட்பிளம்பர எரிந்தெழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனர் சோதியுள் சோதி அடல் விடை பாக அம்பல கூத்தா அயனொடு மால் அறியாமை படரொளி பரப்பி பரந்து நின்றாயே தொண்டனேன் பணியுமா பணியே தற்பரம் பொருளே சசி கண்ட சி கண்டா சாமகண்டா அண்டவானாம் நற்பெரும் பொருளாய் உரை கலந்துன்னை என்னுடை நாவினால் நவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பலத்து ஆடி கற்பமாய் உலகாய் அல்லையானாயே தொண்டனேன் கருதுமா கருதே பெருமையிற் சிறுமை பெண்ணொடு ஆணாய் என் பிறப்பிறப்பறுத்த பேரொளியே கருமையின் வெளியே கயற்கனாள் இமவான் மகள் உமையவள் களை கண்ணே அருமையின் மறை நான் கோலமிட்டரற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே ஒருமயிர் பலவுக்கு உருவி நின்றாயே தொண்டனேன் உரைக்குமாறு உரையே கோலமே மேலை வானவர் கோவே குணம் குறி இறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயக எங்கள் கால காலா காமநாசா ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்போர் கோயில் கொண்டு ஆட வல்லானே ஞாலமே தமியே நற்றவத்தாயே தொண்டனே நணுகுமா நணுகே நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றி கண் உடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடையம் அற்புத கூத்தா அம்பொன் செய் அம்பல தரசே ஏரணி கோடியம்
ஈசனே உன்னை தொண்டனே இசையுமாறு இசையே தன தன்னல் தோழா சங்கரசூல பாணியே தானுவே சிவனே கனகனல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்தமர சேகரனே நுணகளல் இணையன் நெஞ்சினுள் இனிதா தொண்டனே நுகருமா நுகரே திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தன்னை திகையாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கு நிகழ்வித்த நிகரிலா மணியே அறம்பல தீரங்கண்டு அருந்தவர் கரசாய் ஆலினல் கீழ் இருந்த அம்பலவா புறஞ்சமன்பூத்த பொய்கள் கண்டாயே தொண்டனேன் புனருமா புனரே தக்கனல் தலையும் எச்சன்வன் தலையும் தாமரை நான் முகன் தலையும் ஒக்கவிண்டுருள ஒன் திருப்புருவம் நெறி தருளிய ஒரு திறனே அக்கணி புலி தோல் ஆடை மேலாட ஆட பொன்னம்பலத்து ஆடும் சொக்கனேயவர்க்கும் தொடர்வரியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே மடங்கலாய் கனகன் மார்பு கீண்டானுக்கு அருள் புரிவள்ளலே மருளார் இடங்கொள் முப்புறம் வெந்து அவியவை தீகத்தே ஏறிய ஏறு சேவகனே அடங்க வல்லரக்கன் அருள் திருவரை கீழ் அடர்த்த பொன்னம்பல தரசே விடங்கொள் கண்டத்து எம்விடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே விடங்கொள் கண்டத்தெம்பிடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே மறைகளும் அமர கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி முறை முறை முறையிட்டு ஓர்வரியாயை மூர்க்கனே மொழிந்த புன்மொழிகள் அரை களல்லரன் சீர் அறிவிலா வேறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறை தரு கருணா நிலையமே உன்னை தொண்டனே நினையுமா நினையே நிறை தரு கருணா நிலையமே உன்னை தொண்டனே நினையுமா நினையே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல புதிய பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.